அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 பேருக்கு மேலே முடித்து தயார் பண்ணியிருக்கோம். ஆரி ஒர்க்கும் ஆரி ஒர்க்கு, டைலரிங்கு எல்லாத்துலேயுமே ஒரு 100 பேர் தயார் பண்ணி முடிச்சிருக்கோம், பயிற்சி முடிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்காக ஒரு ஆலோசனை, சின்ன ஆலோசனை. இது மற்றவங்களுக்கும் பயன் தரக்கூடிய அளவில் தான் இருக்கும்னு நம்புகிறேன். என்னென்னா, ஒரு தொழில் நீங்கள் இப்போ இதை ஒரு தொழிலாக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். முதல்ல வீட்டிலேயே செஞ்சு பழகுங்க. எடுத்த உடனே ஒரு கடையை போட்டு பெருசாக பண்ணணும்னுலாம் நினைக்க வேண்டாம். முதல்ல வீட்டிலே செய்யுங்க. உங்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டில் உங்களை நம்பி வேலை கொடுப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இன்னி வரைக்கும் பண்ணுறேன் நாங்கள் ஒரு பெண்ணிங்கன்னு இருக்கிற ஒரு பெரிய தப்புன்னா, நான் நேரத்துக்கு எங்களால் யாருக்கும் கொடுக்க முடியறதில்ல. அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு 4-5 பேரை நம்பி வேலை செய்யணும் போது ஒரு 2 பேர் லீவ் போட்டாலே எங்களால் வேலைகளை சரியாக செஞ்சு கொடுக்க முடியாது. அதனால் இன்னி வரைக்குமே எங்களால் கரெக்டான வாங்கின நேரத்துக்கு சொன்ன நேரத்துக்கு சரியான வேலைகளை சரியாக செஞ்சு கொடுக்க முடியறதில்ல. அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. உங்களால் என்ன வேலையை செய்ய முடியுமோ அதுக்கான டைம் சொல்லி வேலையை வாங்குங்க. அந்த நேரத்துக்கு சரியான முறையில் செஞ்சு கொடுங்க. அதேமாதிரியே வேலையில் ஃபினிஷிங் கரெக்டாக பார்த்து கொடுங்க. இப்போ இன்றைக்கும் நாங்கள் பண்ணின்னு இருக்கிற தப்புன்னா, எங்களால் வேலைகளை சரியான ஃபினிஷிங் பார்க்க முடியல. ஏன்னா வெட்டுறதை நான் வெட்டுறேன், ஒருத்தவங்க தைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க கை வேலை செய்வாங்க, ஒருத்தவங்க ஓவர்லாக் போடுவாங்க, மடிப்பாங்க. இதில் இந்த 4 பேருமே வேலையை சரியாக செய்யணும். ஆனால் பார்த்தீங்கன்னா, தைக்கிறவங்க சமயத்தில் சின்ன ஃபால்ட்டு பண்ணலாம், கை வேலை செய்கிறவங்க கவனிக்காமல் சில வேலைகளை விட்டுடலாம், ஓவர்லாக் போடுறவங்களும் சில வேலைகளை சரியாக செய்யாமல் விட்டுடலாம். இப்போ இவங்க 4 பேரும் சரியாக பண்ணுறாங்களா அப்படின்னு லாஸ்ட்டாக ஒருத்தர் கண்காணிக்கணும். அந்த அளவுக்குலாம் ஆள் பற்றாக்குறை, அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. அப்போ எங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 30 ஜாக்கெட்டை நாங்கள் தயார் பண்ணுறோன்னா, அந்த 30 ஜாக்கெட்டையும் உட்காந்து எங்களால் செக் பண்ணிட்டு இருக்க முடியறதில்ல. அதனால் சின்ன சின்ன ஃபால்ட்டோட ஜாக்கெட் வெளியில் போயிடும். வந்ததுன்னா அப்புறம் குறைய சொன்னாங்கன்னா சரிங்கன்னா அதை சரிப்படுத்தி கொடுத்துருவோம். அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா, உங்களால் ஒரு 4 ஜாக்கெட் பண்ணி கொடுக்க முடியுதா, கரெக்டாக அந்த 4ம் நல்லபடியாக தச்சு கொடுத்துருக்குமான்றத 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுங்க. முடிஞ்ச வரை ஆரம்ப கட்டத்திலே பண்ணும்போது உங்கள் பேர் கெட்டுடாத அளவுக்கு வேலைகளை நல்லபடியாக செஞ்சு கொடுங்க. சின்ன சின்ன குறை வர்றது சகஜம்தான். அந்த குறைக்காக தோண்டு போயிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கும் எங்களுக்கும் அந்த குறையெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு அந்த மாதிரி குறைகள் சொல்கிறாங்கன்னா அதுக்காக தோண்டு போயிடாமல் சரிக்கா அடுத்த தடவை நல்லபடியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதேமாதிரி ஒரு வேலையை வாங்குறீங்க அப்படின்னா, முதல்ல உங்களை வேலையை நம்பி கொடுத்தவங்க தான் முக்கியத்துவம். அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலை வருது அப்படின்னும் போது உடனே இந்த வேலையை நிறுத்திட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது. உங்களுக்கு இந்த வேலை ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த வேலை முக்கியம். ஒரு வேலை அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படின்னா 2வது வேலையை எடுக்கிறீங்கன்னா, முதல் வேலையை கொடுத்தவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் வந்திருக்கு, அதை செஞ்சுட்டு உங்களுக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கணும். ஏன்னா உங்களை நம்பி முதல் வேலை கொடுத்தவங்க தான் உங்களுக்கு முக்கியம். அதுக்கு பிறகு தான் உங்களோட 2வது வேலையை நீங்கள் எடுக்கணும். அவங்க முதல் வேலையை கொடுத்தவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா முதல் வேலையை அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் 2வது வேலையை எடுத்து செஞ்சு கொடுக்கலாம். அப்போது உங்களுக்கு டைமிங் கரெக்டாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? இதை செய்யுங்க. அடுத்ததாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வேலைகளை செய்கிறீங்கன்றத உங்கள் வீட்டில் உள்ளவங்க நீங்கள் அந்த வேலைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உணரணும். ஒன்று வேலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பாவோ அம்மாவோ அவங்க அண்ணனோ ஏதோ என்ன பண்ணுவாங்க, என்ன போய் இதே பண்ணின்னு இருக்கிறேன், எனக்கு இந்த இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு, அங்கே போய்ட்டு வா, இங்கே போய்ட்டு வா அப்படின்வாங்க. அப்படி அவங்க உங்களை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு நீங்கள் அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றது அவங்களுக்கு புரியணும். அதை அவங்க உணரக்கூடிய வகையில் நீங்கள் அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும். சரிங்களா? உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு உங்கள் வேலைக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே உங்களால் அந்த வேலையை முன்னெடுத்து செல்ல முடியும். இன்றைக்கி ஒரு 4 வேலை வாங்கி செய்கிறீங்க அப்படின்னும் போது வீட்லேயே அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நேரம் பத்தல, நிறைய பேர் கஸ்டமர் வராங்கன்னா நீங்கள் உடனடியாக தனியாக ஒரு கடையை பிடிச்சி வேலையை தொடங்கலாம், தொழிலை தொடங்கலாம். சரிங்களா? இதை பண்ணுங்கள். சிறந்த முறையில் உங்களால் ஒரு தொழில் முனைவராக மாற முடியும். நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். சரிங்களா? இன்னும் சில தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை சொல்கிறேன். ஏன்னா தொழிலில் சரி எது தப்பு எதுன்றது இத்தனை வருஷம் அனுபவத்தில் நாங்கள் பண்ண விஷயங்களில் எங்களுக்கு நிறைய தப்பு வந்திருக்கு. அந்த தப்பெல்லாம் நீங்கள் திருத்திக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வரோம். சரிங்களா? இன்னும் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்கிறேன் நான். ஓகே, சிறப்பாக செய்யுங்க. நன்றி, வணக்கம்.